ஸோ உண்மையாக சொல்ல போனோன்னா, அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஐயர் பையனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த என்ஜிஓ நடத்துகிற பையனா இருக்கட்டும், அந்த இவனுக்கு எக்ஸாம் எழுதி கொடுத்தானே அவனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்டட் கைஸ் தான் சொல்லணும். நல்ல ஃபேமிலி ஓரியன்டடோ இல்லையோ, நல்ல வளர்ப்பு, நல்ல ஒரு வளர்ப்பில் வளர்த்துருக்காங்க இந்த பசங்களெல்லாம். ஸோ இந்த பசங்களை பார்த்து அவங்களோட பேசுகிற விதமும் சரி, அவங்களோட திங்கிங் தாட் ப்ராசஸுமே சரி. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இவனை எவாலுவேட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படின்னு. அப்போது அந்த பிராமின் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான், எனக்கு இவன் மூலியமாக கேட்குறான், கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு? அந்த கல்யாண நகைக்கு வச்சு கொடுக்க சொல்லி மாதிரி கேட்டிருக்கான். அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான், என்ன சொல்லுவான்னு தெரில மச்சி, சரி நான் வேணால் உனக்கு கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த இது வாங்கினேன் பார்த்தீங்களா, ஒரு வளையலெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புது ஜுவல்லு ஒன்று, நெக்லஸும் ஒரு ஜிமிக்கியும் வாங்கிட்டு வந்து தான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த நெக்லஸ் தான், ஓகேங்களா, அந்த நெக்லஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்த புதுசில் அதை யூஸ் பண்ணல. அப்போ இவன் என்ன சொல்கிறான், உன்னோட நகையை வச்சு கொஞ்சம் காசு கேட்குறான் அப்படின்னா. அப்படியா, என்னாச்சு அப்படின்னா, இல்லை இது மாதிரி எமர்ஜென்சியாக, யோசிக்கவே இல்லை, கொடு ஓகே. இல்லை ஆக்சுவலாக வந்து சிச்சுவேஷன் மட்டும்தான் சொன்னான் இவன். இது மாதிரி ஏதோ கஷ்டப்படுறான் போல், காசு வேணும்னு கேட்டுட்டு இருந்தான், இது மாதிரி ஏதோ ப்ராப்ளமில் மாட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அதுக்கு ஜுவல்லு இருக்குது, புது ஜுவல்லு தானே இப்போது வாங்கினது, அது இருக்குல்ல, கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூட்டி தர சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையாண்ணா. அதில் என்ன பண்ணுறது, இப்போ வீட்டில் என்ன உட்காந்து நெக்லஸ் போட்டுட்டா போயிட்டு வந்துட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் வாலண்டியர் இதில் இனிஷியேட்டிவ் எடுத்தேன், ஓகேங்களா. ஸோ அந்த ஜுவல்லை வந்து அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி அந்த சிச்சுவேஷனை க்ளோஸ் பண்ண சொன்னேன். அப்போது இந்த 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 சண்முகம்ன்ற ஒருத்தவங்களோட கல்யாணம் வந்துட்டு நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் போனால் அந்த ஐயப்பக்கமாக அந்த என்னது அயனாவரமாக அந்த சைடு, அங்கே ஏதோ ஒரு சின்ன கோவிலில் நடத்துகிறாங்க. அப்போது இவனுக்கும் எனக்கும் சண்டை வருது. ஏன்னா இந்த ஆள் நெக்லஸ் வாங்கினான் பார்த்தீங்களா, வாங்கி ரொம்ப மந்த் ஆகிடுச்சு, நான் அதை பற்றிலாம் கேட்கல, ஓகேங்களா. ஒரு 1 மந்த்துக்குள்ளே தரேன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கான் போல். நானும் ஓகேன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் வந்துட்டு கிட்டத்தட்ட போயிடுச்சு, அது ஒரு 3 மந்த் மேலேயே, 4 மந்த் கிட்ட வந்துருச்சு, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் இவனுக்கும் எனக்கும் சண்டை வரும்போது இவன் ஒரு வார்த்தை விட்டான். அவனுக்கெல்லாம் உன்னை பற்றி தெரியும், யார் அந்த பிராமின் பையனுக்கு, அவனுங்களாம் நான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டானுங்க, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு. என்னது எப்படிப்பட்ட ஆளா, எப்படிப்பட்ட ஆள், யாரையா ஏமாத்தினா, யாரையா காசு ஏமாத்தினா, யாரா லைஃப்பை ஸ்பாயில் பண்ணனா, இல்லை யார்கிட்டே பொய் சொல்கிறேன்னா, இல்லை அடுத்தவங்களோட காசில் உட்காந்து சாப்பிட்டேன்னா, இதுக்கும் மேலே ஒரு பர்சனுக்கு என்ன கேரக்டர் வேணும்? என்கிட்ட நான் ஷார்ட் டெம்பர் ஆகிறதுக்கெலாம் ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், என்கிட்ட ஒளிவு மறைவோடு இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு மட்டும்தான் லைஃப்பில் எதிர்பார்க்குறேன். நீன்னு இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு போயினே இருப்பேன். இங்கே கல்யாணம்ன்ற ஒரு பாண்டில் இருக்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன். கல்யாணம் ஆகலைன்னா நேரத்துக்கு எப்பயோ நான் வந்து அன்னைக்கே கிளம்புறதுக்கு இருந்தேன். ஒரு செயலும் உண்டு சரியில்லை, உன்னோட பிஹேவியர் சரியில்லை, உன்னோட கேரக்டர் சரியில்லை, எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஓகே நார்மல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் நான் கல்யாணம் ஆச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு இன்னும் கேவலமான விஷயங்கள்லாம் நான் பார்க்க வேண்டியதாக போச்சு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சண்டை பேச்சுவார்த்தைன்னு. அப்போது என்ன கேள்வி கேட்டாலும் அதை அப்படியே கவுத்து போட்டு, அவங்க அம்மா வந்திருந்தப்போ அந்த ப்ரீவியஸ் பொண்ணு பின்னாடி சேட் பண்ணிட்டு இருக்கான், கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு கான்வர்சேஷன் வச்சுட்டுருக்கான்றத விஷயத்த சொல்ல வரும்போது அப்படியே அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் பொண்ணு அப்படியே பெல்ட் அடித்தான் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க அம்மாவோட கேரக்டர். இந்த விஷயத்த வந்து பப்ளிக்காக சொல்லக்கூடாது, இல்லை இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு டாப்பிக்கை கொண்டு வரும். யார்? அவங்க அம்மா.
ஸோ இந்த பழக்கம்லாம் எங்கேருந்து வந்திருக்கு? தாய்கிட்டேருந்து வந்திருக்கு. அவங்க தங்கச்சி இதுங்க 2த்துக்கும் 10 மடங்கு ஜாஸ்தி. பஜேரினா அந்த மாதிரி பஜேரி. அதுக்கிட்டலாம் வாயே கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் பொண்ணு சேஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் இவங்க தங்கச்சியும் சேம் ஈக்குவல் ஒரே கேரக்டர். இந்த ஆட்டைய போடுறது, லக்ஸுரியாக வாழணும்னு ஆசைப்படுறது, ஒரு டேஷும் இருக்காது. சீரியஸாக எம்டி வெசலு சவுண்டு குறைக்கூடம் கூத்தாடும்னுவாங்கல்ல, அந்த கதைங்க 2ம். ஸோ இவனுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து கிடச்சிருக்கணும் ஆக்சுவலாக. அப்படி தான் இருக்கணும். செத்துருப்பான் அவ்வளோதான். மிஞ்சி போனால் அதான் சொல்கிறேன்ல, இந்த பொண்ணு வந்து லக்ஸுரியான அதாவது கொஞ்சம் பணம் காசு இருக்கிறவனா பார்த்து தேடி போகிறது. ஏன்னா இதுக்கு பியூட்டி பார்லர் போனால் தான் இதுக்காக ஓடும். பார்லர் போய் காஸ்மெட்டாலஜி கிட்ட போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு க்ரீம்ஸு அது இதுன்னு இருந்தால் நிறைய விஷயங்களை பண்ணால் தான் இது கதையை ஓடும். இல்லாட்டி இதெல்லாம் வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவனை மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து பஞ்சப்பாட்டு பாடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சதும் ஒரு 5000 10,000 வேணுங்க. ஒரு மாதமும் அதுக்கு மெயின்டைன் பண்ணணும் அது மூஞ்சன்னா. இல்லாட்டி வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு லோவர் குடும்பத்து பொண்ணு மாதிரி தான் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் அளவு கூட இருக்காது. அதுக்கும் கீழே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பண்ணி பண்ணி ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த அவ்வளோதான். ஓகேங்களா? அது கூட அந்த போஸ்ட் ஒன்று ஒன்றும் போடும். அந்த போஸ்ட்டுங்களே எப்படின்னா, ஒரு ஒரு ரன்னிங்கில் வீடியோ போடுதுன்னா அதில் வந்துட்டு கிளிக் பண்ணணும். இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள்னு டைரெக்டாக அதை தூக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், அது சாயம் வெளுத்துரும். ஸோ இதை மாதிரி போட்டு 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 பார்க்குறவங்களுக்கு அப்பா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது ட்ரெஸ்ஸிங்கை பாரு அப்படி தான் தோணும். ஸோ நான் எதுவுமே சரி நம்ம அதை சொல்லவே தேவையில்ல, அது எப்படியோ போதும், அந்த டாப்பிக்கே வேண்டாம். ஏன்னா அது நல்ல குடும்பத்து பொண்ணாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் அப்படியே கோவம் வந்திருக்கும், வயிற்றெரிச்சலாக இருந்திருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்க்க விரும்பலை. ஆக்சுவலாக ஏன் பார்க்க விரும்பலை, ஆக்சுவலாக பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, அது ஃபேமிலி ஓரியன்ட் இல்லை, அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அவங்க அம்மாவும் சரி, அவங்களோட அக்காவும் சரி, ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த கதைக்கு. அப்பான்ற ஒரு கேரக்டர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தருதலை மாதிரி ரோட்டில் மேய விட்ட மாதிரி வாழ்ந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வேறு மாதிரி தான் அது கேரக்டர்லாம். இது வந்து அதுங்க வாடகை இருந்த வீட்டு சரௌண்டிங்ஸு இங்கெல்லாம் தான் போய் நான் வந்து விசாரித்தது. விசாரிக்க போய் தான் தெரிய வந்தது. இன்னொன்று ஒருத்தர் அவர் இல்லை, இப்போ இறந்துட்டார். அம்மா நீலாம் வந்து அதோட கிட்டலாம் போகாத, மாதிரிலாம் சாக்கடைம்மா, நானே அங்கங்கன்னு நிறைய தடவியிருக்கேன். அப்போ எப்படி இருக்கும் கேட்கும் போது, நானே தடவியிருக்கேம்மா அதெல்லாம். சும்மா அப்படியே ஏதாவது கூட்டின்னு போய் ஏதாவது வாங்கி கொடுத்தா போதும், தின்றதுக்கு லக்ஸுரியாக ஏதாவது இடத்துக்கு கூப்பிட்டு போனால் போதும். அது அவர் யாருங்கிறத நான் சொல்கிறேன் பின்னாடி வீடியோவில். அப்போது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆளோட கல்யாணத்துக்கு, இந்த சண்முகமோட கல்யாணத்துக்கு இந்த பையன் மட்டும்தான் போகிறான். இந்த கிழவன் இந்த ஆள் மட்டும் தான் போகிறான். நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா இந்த பையனோட, இந்த பிராமின் பையனோட சண்டை. ஏன் சண்டைன்னா, அதான் உன்னை பற்றி தெரியும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. என்னை பற்றி தெரியுமா, அதுவும் அவனா அப்படி சொல்லுவான்ற மாதிரி. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், எவ்வளோ நாள் ஆச்சு, எப்போ தரேன்னு சொன்னான் நெக்லஸ்ஸு, சுச்சுவேஷன்னு கேட்டான்ல, இது ஒரு 10-15 நாளில் தரமாச்சு, ஒரு மாதத்தில் தரேன்ற மாதிரி தானே வாங்கினான். எவ்வளோ மாதம் ஆகுது எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ நகை வேணும், நீ வாங்கித்தா அப்படின்ட்டேன். இவன் இப்படி சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த பையன் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சு அந்த பையனை நம்மளை வந்து இவ்வளோ தாழ்த்தி பேசியிருக்கான். உன் பொண்டாட்டி கேடி மச்சி கீடி மச்சி அது மாதிரிலாம் நிஜமாலே அவன் சொன்னானான்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நிஜமாலே அவன் வந்து அது மாதிரி சொன்னானான்னு தெரியாது. அப்படியா மச்சி, நம்பவே முடியல மச்சி, உன் பொண்டாட்டி இப்படியா அப்படியான்னு சொல்லியிருக்கானா. அப்போனா இவன் என்ன சொல்லியிருப்பான், இவன் ஏதாவது சொல்ல அவங்க வாயிலேருந்து வார்த்தை வரங்க. நிறைய திருட்டு வேலை பண்ணுவான் இந்த ஆள். நான் பார்த்த ஆள் நிறைய திருட்டு வேலை பண்ணுவான். இல்லாத கதையை க்ரியேட் பண்ணி அடுத்தவங்களோட வாயிலேருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேர்டு எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவான். இவனோட சுயநலத்துக்கு நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு அவங்க வாயிலேருந்து இவனை பற்றி பாசிட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுவான். இந்த மாதிரி வேலைங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணுவான்.
நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் ஓவர் கம் பண்ண விஷயங்கள் ஓகேங்களா? இன்னைக்கு வரையும் ஒரு வேலையில் தக்க வச்சிட்ருக்கானா கூட அங்கே அவனுக்கும் ஒருத்தங்க மிளகா அரைச்சி தான் தக்க வச்சிட்ருக்கான். ஆனால் பின்னாடி அவங்கள பற்றி மனசுக்குள்ளே கேவலமான ஒரு இடத்துல தான் வைப்பான். அதுக்கான அதுக்கான சுச்சுவேஷன்ஸும் நிறைய இருக்குது சொல்கிறேன். ஒருத்தங்களாம் ஏமாந்து இவனை வேறு லெவலில் கொண்டு போனாங்க. அவங்களெல்லாம் ஒன்று ஒன்றா வரேன். அப்புறம் என்ன ஆகுது, நான் சொல்லிட்டேன், நான்லாம் எந்த கல்யாணத்துக்கும் வரல போல், நீ வந்து என்னோடய நெக்லஸை தயவுசெய்து வாங்கி கொடுத்துரு அப்படின்னு நான் ரூடாக சொல்லிட்டேன். அப்போது இவன் வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் போல், மச்சி அந்த இது என்னடா மூட்டிட்டியா, அது கொஞ்சம் குடுறா கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் போல். நான் அவ்வளோதாங்க அந்த டைமில் கேட்டு சண்டை போட்டு விட்டேங்க. திருப்பி எப்போ நெக்ஸ்ட் சண்டை வருதோ அப்போ தாங்க திருப்பி கேட்பேன், என்னம்மா ஆச்சு அந்த நெக்லஸ்ஸு? அதுலேருந்து அந்த பையன்கிட்டையும் நான் சரியாக பேசுகிறதில்ல. இவன் அதாவது நான் 2 பக்கம் விசாரிக்கலை, நிற்க வச்சு விசாரிக்கலை. ஆனால் இவன் சொல்கிறத நம்பிட்டேன். அந்த பையன் என்னை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கான் அப்படின்றத, அந்த பிராமின் பையன். அப்போ எனக்கு கோவம் வந்து அந்த நெக்லஸை கேட்டதோடு சரி, திருப்பி அடுத்த சண்டை வந்துச்சுன்னா தான் திருப்பி கேட்க வைப்பேன். எனக்கு தெரியாது, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இல்லாட்டி சும்மா சும்மா இந்த நொய் நச்சு நச்சுன்னு நச்சுன்னு நச்சு அடிக்கிறது அந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் இல்லை. அந்த டைமுக்கு மறந்துடுவேன் நான். அப்புறம் என்ன ஆகுது, இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்கிட்ட உட்காந்து பேசுகிறான். கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். நானும் ஓகே அப்படிங்கிறேன். ஃபோட்டோஸை காட்டுறான், நானும் பார்க்குறேன். அதாவது பேசிக்கிறோம். ரொம்ப என்ன ஜோவியலாக ஜாலியாலாம் பேசிக்கல, கேஷுவலாக பேசிகிட்ருக்கோம் உட்காந்து. ஃபோட்டோஸ் காட்டுறான். அப்போ நான் ஃபோட்டோஸை பார்க்குறேன். அப்போது ஃபோட்டோஸை நான் பார்த்துட்ருக்கும்போது இவன் வந்து வார்த்தை விடுறான். அவர் பாவம் மனுஷன், இப்படி ஒரு குடும்பத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, மொக்கையாக இருக்குது, பட்டிக்காடு மாதிரி இருக்குது பொண்ணு அப்படின்னு. யார்? அந்த சண்முகத்தோட ஒய்ஃபை, பட்டிக்காடு மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு இங்கே மனசுக்குள்ளே எனக்கு அப்போ தோணின விஷயத்த நான் இப்போ அப்பயே அவனை கேட்டுட்டேன், அந்த ஸ்பாட்லேயே கேட்டுட்டேன். கல்யாணன்றது வந்துட்டு அழகு மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டேன். அழகை மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து இந்த அழகுன்ற ஒரு விஷயத்த என் வாழ்க்கையில் திணிச்சான் லவ் பண்ணும் போதே. ஓகேங்களா? சொல்லியிருக்கான் நிறைய இடத்துலலாம், எந்தெந்த இடத்துலலாம் அசிங்கப்படுத்தியிருக்கான்னு. அப்போது கல்யாணன்றது வந்து அழகு பேஸ் பண்ணியா? எனக்கு புரியல. மாட்டிக்கிட்டானா சண்முகம்? வேறு லெவலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்களாம். 2 பேரும் லிவிங் டுகெதர் பாம்பேயில் இருந்தாங்களாம். பாம்பேவோ டெல்லியோ எங்கேயோ இருந்தாங்களாம். பொண்ணு நல்லா மிளகா அரைச்சிட்டு எல்லா காசையும் காலி பண்ணிட்டு டாட்டா காமிச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட போயிடுச்சான். அப்படி வாழ்ந்தவருக்கு போய் இப்படி ஒரு பட்டிக்காடு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை, புலம்புறாரு அவர். அதுவும் ஃபேமிலி லோக்கலாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படிங்கிறான். ஆனால் எந்த ஃபேமிலியை லோக்கலாக இருக்குன்றானோ அவங்க வீட்டில் ஒரு தடவை என்னை கூட்டிகிட்டு போகும்போது, கல்யாணம் புதுசில் அவங்க அம்மா வீடு வந்து ஐயப்பாக்கம் அய்யனாவரமில் இருக்குது. ஓகேங்களா? வாடகை வீடு தான். அவங்க வீட்டில் என்னை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க முன்னாடி அப்படியே அவங்கள தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு, அவர் அப்படி தான் இவனை வந்து நிறைய தடவை அந்த இடத்துல தாழ்த்தி பேசியிருக்கான். யார்? இந்த சண்முகத்தை. அவர் என்ன சொல்கிறதோ அது அவர் கரெக்டுங்க, அப்படி தான் பேசுவார் அப்படி இப்படின்னு இந்த ஆளை வந்து மட்டம் தட்டி அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணி, உங்களெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும், அவர்கிட்டலாம் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க பொண்டாட்டிக்கிட்ட. இப்போ அவங்க பொண்டாட்டியை கூட கூட்டிகிட்டு வந்தால் இது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லியிருக்கானா டினைட் பண்ண முடியாது. அவளால் மறந்துட்டேன்னு வேணால் சொல்லலாம், இல்லை வந்து அதை மறைக்கலாம். ஆனால் அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கிட்டலாம் குப்பை கொட்ட முடியாதுங்க. நீங்கள்லாம் உங்களெல்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம் அவர் வச்சு நீங்கள் வாழ்கிறதுக்கு அப்படின்னு அங்கே சொல்லுவான். ஆனால் என்கிட்ட கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்து இவ்வளோ கேவலமாக சொல்லியிருந்தான். அப்புறம் என்ன ஆகுது, ஃபோட்டோலாம் பார்த்தாச்சு, எல்லாம் இது ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடு, புது கல்யாணம்ல முடிஞ்சிருக்காங்கள, ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடு, வந்து ஸ்டே பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிறேன். இவனும் சரி ஓகே அப்படிங்கிறான். ஸோ சண்முகம் வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப மந்த்து கழிஞ்சு ஒரு 2 மந்த்து 3 மந்த்து கழிஞ்சு என் வீட்டுக்கு வராரு. யாரோட?
ஒரு ஃபாரினரோட வரான். அப்போ இந்த ஆள் என்கிட்ட முன்னாடியே என்ன சொல்கிறான், சண்முகம் வராரு. அப்படியா, ஒய்ஃபை கூட்டின்னு வராரா அப்படின்னு. ஒய்ஃப் இல்லை, அவருக்கு இங்கே ஷூட் இருக்கான், அதனால் ஃபாரினரோட ஷூட் இருக்குது. ஸோ அந்த பொண்ணை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரில. ஏன் எத்தனை ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலுங்களே இல்லைங்களாங்க. அந்த பொண்ணை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரில, நீ ஆஃபீஸ்க்கு போ, அவங்க வந்து இருந்துப்பாங்க அப்படிங்கிறான். இவனும் வேலைக்கு போயிடுவான், நானும் வேலைக்கு போயிடுவேன். அவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்களாங்க 2 பேரும். அதுவும் புருஷன் பொண்டாட்டி இல்லை. நீ ஆஃபீஸ்க்கு போயிடு, அவங்க வந்து இருந்துப்பாங்க. சரி சமையல்லாம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நீ எப்பவும் சமைக்கிற மாதிரி சமைச்சு அதெல்லாம் நீ சமைச்சு வை, அவங்க நீ எப்போ சமைக்கிற மாதிரி சமைச்சு போய், அது அவருக்கு செட் ஆகலைன்னா அவர் வாங்கிப்பார் பண்ணிப்பார் அப்படின்னு. சரி நாங்கள் அவங்க வெயிட் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி அதுங்க 2ம் வருதுங்க. அந்த ஃபாரினரை கூட்டிகிட்டு வரான். நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது தப்பாக அது மாதிரிலாம். அப்படிலாம் இல்லை, லூஸா நீ, கிளைண்ட் அது அப்படிங்கிறான். சரி ஓகே. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல நான் போகல ஆஃபீஸ்க்கு. வேண்டாம் நீ போ, லீவெல்லாம் போடாத, நீ போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இருந்துப்பாங்க, எனக்கும் லீவெல்லாம் இல்லை, நானும் கிளம்பணும் அப்படிங்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வீக்கெண்டு, நாளைக்கு வீக்கெண்ட் தானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். சரி ஓகே. அந்த அண்ணனூர் வீட்டில் இருக்கும் போது தான் காரில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபாரினர் பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த ஆள், இந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு. அப்போ தான் நான் சண்முகத்தை அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். வடபழனியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட் பண்ண வச்சாச்சு. நம்ம இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு லோனு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில், எடுக்கிற சமயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு நம்மளை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஆளை வந்து நம்ம வீட்டில் தான் நம்ம பார்க்குறோம், நாங்கள் இருந்த வீட்டில். அப்போ நானும் சரி, நாளைக்கு வீக்கெண்டு தானே, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு நானும் கிளம்பிட்டேன். வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஹாய் ஹலோன்னு உட்காந்து வச்சு பேசினோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஷூட்டுக்கு நான் வேணால் கூட மேக்கப்லாம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் தேங்க்யூ அப்படி இப்படின்னு, நைஸ் ஆஃப் யூ அப்படின்லாம் சொல்லிச்சு அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சு. நல்லா ஒயிட்டாக, நல்லா ஹைட்டாக, ஃபாரினர் ஷீ இஸ். யூஎஸ் தான், யூகேவோ யூஎஸ்ஸா சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது ஃபுட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, என்ன வேணுமோ அப்படி இப்படிலாம் பேசி முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். ஆனால் கிளம்பும் போதே நான் நோட் பண்ணிட்டேன், இதுங்களோட பிஹேவியர் வந்து தப்பாக இருக்குது. இவன் அந்த பொண்ணை வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட்டை தொடணும்? இவன் அதை தொடர்றதும் அந்த பொண்ணை பிடிக்கிறதும் எதுவுமே எனக்கு சரியாக தெரில. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டோன்னா இங்கே ஏதோ தப்பு நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு. சரி ஓகே, நான் கிளம்பிட்டேன், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, வந்தாச்சு. இந்த ஆள் வந்து இடம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நிறைய இடம் கொடுப்பான். இவன் கூட இருக்கவனுங்களேனா, இவன் தங்கியிருக்க இடத்துல கூட, மச்சி நான் என் ஆளை கூட்டின்னு போகிறேன்னா, வா மச்சி போ மச்சி, என்ஜாய் மச்சின்னு இடம் கொடுக்குற ஆள் இந்த ஆள். ஸோ எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. கல்யாணம் வேறு ஆயிருக்கு ஒரு பொண்ணோட, இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க, கிளைண்ட் மாதிரி தெரில இவங்க பிஹேவியங்க அப்படிலாம் எனக்கு மனசுக்குள்ளே படுது. சரி, நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலைல வரேன்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு நான் வந்த அன்னைக்கு தான் கிளம்புறதுக்கு இருக்காங்க இவங்கெல்லாம், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், சாப்பிட்றாங்க, செஞ்சுறாங்க, என்னென்ன பண்ணாங்க நைட்டு அதெல்லாம் நமக்கு தெரில. ஆனால் இருக்கும், கண்டிப்பாக தப்பு மட்டும் இருக்குன்ற மட்டும். ஏன்னா சண்முகம் முகம் வந்து சரியில்லை, அந்த ஆள் வந்து ஒரு மாதிரியான கேஸ் தான். அப்போது மறுநாள் நான் வந்து கேட்குறேன், நான் நிறைய நோட்டீஸ் பண்ணேன், எதுவுமே எனக்கு தப்பாக தோணுது, சரியில்லாத மாதிரி தோணுது. அப்படிலாம் இல்லைன்னு அடித்து பேசுகிறான் இவனும். இல்லை, நான் கிளம்பும் போது நான் பார்த்தேன், பேட் டச்சு, அது சரியில்லை, ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அப்படின்னு. எப்படியாவது சரி அப்படியே இருந்தால் கூட இப்போ என்ன, எப்படியா போகிறாங்க, அவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். சரி, அவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன, அதுவும் கரெக்டு தானே அப்படின்ட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், அவங்க ஒய்ஃபையும் சண்முகத்தையும், இந்த ஆள் வந்து நெக்ஸ்ட் டே கிளம்புறாரு, நான் வீக்கெண்ட் அப்போது
கிளம்புறாங்க. எங்கே தென்காசியில் தான் ஷூட்டிங்கா, தென்காசியோ எங்கேயோ ஒரு இடம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த ஆளோட வீடும் அங்கே தான் இருக்குது. ஸோ தென்காசியும் அந்த வேலை எங்கேயோ வந்து ஷூட் இருக்குது. சரி நாங்கள் கிளம்புறோம், இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் பேசுகிறான். சரி ஓகே போயிட்டு வாங்க. அப்போது யார் இந்த பொண்ணு, சாரி சண்முகத்தையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டுட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி ஓகே, நியூலி வெட்டடில் கூப்பிட்டு வா ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் சண்டே. ஆக்சுவலாக அந்த சண்டையை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்புறம் நாங்களும் பேசி கீசி எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆக்கி விட்டோம். எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு கூட, ஒரு 2 days கிட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1 or 2 days கிட்டே இருந்தாச்சு நம்ம வீட்டில். இருந்த வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட பேசுகிறதுக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு போல்டான பொண்ணு கூட அது. கொஞ்சம் நல்ல ஒரு உஷாரான கேரக்டராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும்ல சில மனுஷங்கக்கிட்ட. அப்போது அந்த பொண்ணு இருந்துச்சு, நல்லா பேசிச்சு, அமுச்சு விட்டோம். ஒரு நாள் அவங்க ஊருக்கெலாம் போகலான்ற மாதிரி ஒரு பிளானு, அவங்க வீட்டுக்கும் கூப்பிடுது, இதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் தாங்க சண்முகம் வந்திருந்தார் பார்த்தீங்களா. அந்த சண்முகம் வந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இது காமிக்கிறான் அந்த ஆள். என்னது, அந்த இது கைலாய மலையை ஷூட் பண்ண அந்த வீடியோவை விடியகாத்தால காட்டுறான் அந்த ஆள். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி 3:30 மணிக்கா அப்போல்லாம் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்த உடனே பயங்கர எனக்கு என்ன சொல்கிறது, வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸ் எனக்கு. கைலாய மலையை பார்த்தோன்னே ஓன்னு எனக்கு என்னதோ சிவனே என் பக்கத்தில் நிற்கிற மாதிரிலாம் ஒரு தோணல். ஓகேங்களா. எனக்கே தெரியாமல் அழுக வருது. சாயி சாயின்னு கும்பிட்டுட்டு இருந்தேன். சிவன் கோவில்னால் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அந்த சாய் வந்து அந்த அளவுக்கு இருந்தார். ஆனால் என்னைக்கு இந்த வீடியோ கல்யாணம் ஆன புதுசில் அந்த வீடியோவை பார்த்தனோ சிவனே கெதின்ற மாதிரி ஆகிட்டேன். இன்றைக்கி வரையும் என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. இன்றைக்கி வரையும் அப்படி தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் கேட்டது எல்லாமே நடந்திருக்கு. நடக்க முடியாதது கூடாதது கூட நடந்திருக்கு சொல்கிறேன். அப்போது ரொம்ப ஒரு மாதிரி சிவன் ஒரு மாதிரி கண்ணு கட்டின மாதிரி ஆகிக்கிட்டேன் நான். அப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், கன்சீவ் ஆக முடியலல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வருது அக்டோபர் 30 2014. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு போனேங்க. ஆக்சுவலாக மறுநாள் ஆனிவர்சரி 30th 29th of October. வேலைக்கு நான் வந்த மாதிரி வந்துட்டு, எனக்கு வேலைக்கு போனால் என்ன நாளைக்கு மிட்நைட்டுன்னா 12 o'clock மேலே ஆனிவர்சரி, எதுக்கு நீ வந்த அப்படிலாம் கேட்பாங்க. யாரும் வந்துட்டு ரூம் கொடுக்க தேவையில்லாமல் நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இவனுக்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்க அப்படின்னு. ஏன் என்னாச்சுன்னா, இல்லை வந்துடு லீவ் போட்டுறியா அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னா. இல்லை நம்ம திருவண்ணாமலை போகலாம், நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரியில் நம்ம திருவண்ணாமலை போகலாம் நைட்டு இப்போது அப்படின்னு. சடன் பிளான் தான் அது. எனக்கு ஒரு வேண்டுதல், போய் கிரிவலம் போகணும் அப்படின்னு. சரி ஓகே, ஏன்னா வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கும். அந்த தைராய்டெலாம் கரெக்டாக நார்மலுக்கு வந்துருச்சு, வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் ஸ்டில் குழந்த வந்து கன்சீவ் ஆக முடியல, அந்த ஒரு கஷ்டம் இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம டைடல் பார்க்கு வெளியில் தான் வந்துட்டு அந்த திருவாமியூர் சைடில் தான் வந்து பஸ்ஸுங்கெல்லாம் வருது. நம்ம அந்த திருவாமியூர் பக்கமாக போய் தான் இந்த பக்கமே வருது ஆக்சுவலாக பஸ். இங்கேருந்தால் இப்படி போவோம். அப்போ அங்கேருந்தே நாங்கள் பஸ்ஸு வந்து திருவண்ணாமலை போகுமா அப்படின்னு கேட்குறோம். போவோன்றாங்க, ஏறுறோம். ஏறி ட்ராவல் பண்ணால் கரெக்டாக எக்ஸாக்ட் 12. அந்த முள் இப்படியும் நகரல அப்படியும் நகரல, அந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டோம் 2 பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது. அவங்க இறக்கி விட்றாங்க, வந்துருச்சுங்க அப்படின்னு, கிரிவல பாதை வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. இறக்கி கரெக்டாக பாதையிலே இறக்கி விட்றாங்க, கிரிவல பாதை ஸ்டார்டிங்லேயே. அப்போ நாங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இறங்கின உடனே இதுதான் கிரிவல பாதமான். டைம் பார்க்குறோம், முள் இங்கேயும் நகரில் அங்கேயும் நகரில், எக்ஸாக்ட் 12 இருக்கா. அன்றைக்கி தான் எங்களோட அந்த வெட்டிங் ஆனிவர்சரி பிறக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலு.
நடந்து போகணும், மனசார அவரையே நினச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா அந்த அந்த கைலாயம் பார்த்தது இன்னும் கண்லேயே இருக்குது எனக்கு. அதுலேருந்து நான் வெளியவே வரல. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த கைலாயத்தை பார்க்கும்போது. சம்திங் ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஸ்பார்க் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு கம்ப்ளீட்டாக நானே வந்து அந்த சிவனோட இதில் வந்து தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலு. அப்போது எனக்கு வந்து கிரிவலம் சுற்றி வரும்போது நான் அவரை சுற்றி வரேன். என் மனசில் அப்படி தான். அவரை சுற்றி நான் வரேன். நான் அவர்கிட்ட நான் பேசணும். எனக்கு வந்து உட்காந்தெல்லாம் வரக்கூடாது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட அவரை மட்டுமே நினச்சிக்கிட்டு அவர்கிட்டயே பேசிக்கிட்டு என்னோடய வேண்டுதல் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு வரணும். உட்காரக்கூடாது, எனக்கு கால் வலின்னு உட்காரக்கூடாது. போகிற வழியில் டீயோ அது இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அந்த மிட் நைட்டில். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடலாம் உண்ணக்கூடாது. சுற்றி வந்து அவர் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரோட விபூதி வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஏதாவது ஒரு சாப்பாடு நம்ம வாயில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் என்ன பண்ணுறேன், நடக்கிறேன். அப்போ நடக்கும்போது எனக்கு வந்து கிரிவலம் இன்னொன்று வந்து எனக்கு வந்து செப்பல் போட வேண்டாம் அவரை பார்க்கும்போது. ஆக்சுவலாக நான் செப்பல் கழட்டிட்டு தான் நடந்தேன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வெறும் காலில் தான் நடந்தேன். காலில் செப்பல் போடலன்னு தான் தோணுது எனக்கு. இவன் வந்து போட்டுட்டு வந்தானா, நான் கையில் வச்சது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபைன். ஐயோ! ஸோ நம்ம கிரிவல பாதையில் நடக்கும்போது ஒரு மைல்டான ட்ரிசில் வருது. அந்த ட்ரிசில் எப்படின்னா அவ்வளோ அழகான ட்ரிசில் அது. அப்படியே சும்மா லைட் சாரல். நம்ம அந்த ஸ்ப்ரே அடிப்போம்ல ஃபேஸ்க்கு, நம்ம அந்த ரோஸ் வாட்டரே ஸ்ப்ரே பாட்டில் வரும், அது நம்ம ஃபேஸில் அடித்தா எப்படி இருக்கும், அப்படியே லைட்டாக அந்த மாதிரி ஒரு இது. எப்போது நாங்கள் அந்த கிரிவல பாதையில் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ரொம்ப இதமான இது. அது ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு கூட நனையாது. அவ்வளோ அழகாக ஒரு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஒரு இதமான அந்த காற்றுக்கும் அந்த சாரலுக்கும் அப்படியே நடந்து போகிறோம். ஒரு ஒரு லிங்கமாக பார்த்து கும்பிட்டுட்டு வணங்கிட்டு ஃபுல்லாக வரோம். கிட்டத்தட்ட அதில் 12 o'clock போனோமா, 4 o'clock நாங்கள் 4 hours 4 o'clock இந்த ஆள் நடுவில் டீ எங்கெல்லாம் இருக்கோ டீ குடிக்கிறான். அதுக்கப்புறமேட்டு உட்கார்றான். எனக்கு வந்து உட்காரக்கூடாது, அதாவது அவன் உட்காரக்கூடாதுன்னு நீ உட்காந்துக்கோ, எனக்கு வந்து உட்கார வேண்டாம். அதே மாதிரி நான் நிற்கவும் மாட்டேன். நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எங்கேயாவது லிங்கம், அந்த 8 லிங்கம் இருக்குல்ல அவரை சுற்றி, அந்த எங்கெங்கெல்லாம் லிங்கம் இருக்கோ அங்கே மட்டும் போய் அவரை வணங்கிட்டு அடுத்தடுத்து அப்படியே நடையிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடமும் நிற்காம 4 hours நம்ம கிரிவல பாதை முடித்து கோயில்கிட்ட வந்துட்டோம். அப்போ அங்கே நிறைய குளிக்கிற இடங்கள்லாம் இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவன் போகிறான், குளிக்கிறான், வரான். அதுக்கப்புறம் நான் போகிறேன், குளிக்கிறேன், வரோம், கோயிலுக்கு போகிறோம். உள்ளே போனால் அந்த விடிய காத்தாலே அந்த 4:30 மணிக்கே முதல்ல இது அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த ஆர்த்தி வந்து அந்த முதல் ஆர்த்தி அதுதான். அதுலேயே வந்து அவ்வளோ கூட்டம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், க்யூவில் நிற்கிறோம். க்யூவில் நிற்கும் போது உள்ளே ஒரு ஆள் நிற்கிறான். அதாவது எப்படின்னா, காசு கொடுத்தா சாமிக்கிட்ட உட்கார வைக்கிறாங்க. உள்ளே சாமி இருக்கார். சாமிக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி இருக்கும் குட்டியாக. அந்த இடத்துல பணம் கொடுத்தா ஆளுங்களை அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்போது பணம் கொடுக்க முடியாதவங்கெல்லாம் வந்துட்டு இது மாதிரி க்யூவில் தான் வரணும். அப்போ எனக்கு எப்போவுமே இது ஒரு ஹேபிட் எனக்கு, ஓகேங்களா. எப்போவுமே முடியாத பட்சத்தில் நானும் காசு கொடுத்து க்யூவில் நின்றுருக்கேன். ஆனால் எனக்கு கடவுளை வந்து காசு கொடுத்து பார்க்குறது பிடிக்கவே பிடிக்காது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே சரி. அவரை பார்க்குறது அதாவது என்ன சொல்ல, கால் வலிக்கட்டும். எல்லாரும் மனுஷங்க தானே. அவங்களே நிற்கும் போது நம்மள நிற்க முடியாதா? நானும் ஒரு மனுஷி தானே. அவரை நின்று பொறுமையாக இருந்து நானும் அந்த க்யூவில் அவங்களோட கஷ்டப்பட்டு தான் போய் அவரை போய் பார்க்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எப்போமேங்க இந்த நாள் வரைக்குமே நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்போது இல்லை, நம்ம ஃப்ரீ லைனில் போகலாம், பொறுமையாகவே போகலாம், வெயிட் பண்ணி அவரை பார்க்கலாம். அப்படி இந்த காசு கொடுத்து பார்க்குற அளவுக்குலாம் நம்ம வந்துட்டு அவ்வளோ கேவலமானவங்களாம் இல்லை அப்படின்னு சொல்லி க்யூவில் நின்று பார்த்து போகிறோம். அப்போ போகும்போது இந்த ஆள் உள்ளே ஒரு அழுக்கு சட்டை போட்டுன்னு குடிகார மூஞ்சி மாதிரி ஒரு ஆள் மூஞ்சி. அந்த ஆள் மூஞ்சி தூங்கி எந்திரிச்சு குளிச்சானா முகம் கழுவுனானான்னு கூட தெரில.
ஒரு மாதிரி கத்துறான். ஐயருங்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. கம்முன்னு இருக்காங்க ஐயருங்கலாம். அதாவது இந்த பக்தருங்கள பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு விபூதி கொடுக்குறதும், நாமத்த ஓதுறதும் அப்படி. ஆனால் இந்த ஆள் மட்டும் கத்திக்கினே இருக்கான். அது எனக்கு பிடிக்கல. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவர் முன்னாடி சங்கதி முன்னாடி இந்த ஆள் வந்து போ போ காசு இருக்கா உள்ளே வா வா இப்படிலாம் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்போ என்னை பார்த்து அந்த ஆளுக்கு என்ன தோணுச்சோ தெரில. வாங்க மேடம் வாங்க மேடம் உள்ளே வாங்க மேடம்னா. நானும் சரின்னு கதவு திறந்து விட்டான். நான் எதுவுமே சொல்லலை. நான் வெளியில் தான் அந்த கம்பியாண்ட தான் நின்று இப்படி கையெடுத்து கும்பிட்டேன். இந்த ஆள் நம்மளை கூப்பிட்டாரு. சரி நானும் உள்ளே போயிட்டேன். எங்கே சிவனுக்கு அடுத்தபடியாக நான் தான் உட்கார்றேன். முதல் வரிசை, அதாவது முதல்ல அவர் பக்கத்துலேயே நான் தான் உட்கார்றேன். எனக்கு அப்புறமேட்டு பொம்பளைங்களாம் உட்கார்றாங்க, ஆம்பளைங்களாம் அந்த சைடில் உட்கார்றாங்க. இவன் வந்து ஆம்பளைங்களோட இதில் லாஸ்ட்டில் உட்கார்றான். அப்போ எனக்கு சிவன் பக்கத்தில் முன்னாடி உட்கார்ற இடத்துல அந்த ஐயருக்கு அடுத்தபடியாக நான் தான் இருக்கேன்னும் போது ஒரு பயங்கர வேறு லெவல் சந்தோஷம். அது சொல்லவே முடியாது. அவரை பக்கத்தில் பார்த்து அப்பா புல் அரிக்குது இப்போ நான் சொல்லும் போதே. அப்போ அவரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தில் கண்ணில் தண்ணி பத்து பத்து பத்துன்னு ஊற்றுது. வேண்டின்றேன் நான், இது மாதிரி இந்த தைராய்டுன்ற ஒரு விஷயம் கூட சரியாகுது, ஆனால் ஏன் எனக்கு குழந்தை நிற்க மாட்டுது. அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆளுங்களுக்கு இது மாதிரி குழந்தை இல்லாத போதும், அது மாதிரி நானும் வந்துடுவேண்ணா, அது மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி நான் வேண்டி எனக்கு குழந்தை அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு குழந்தை கொடுங்க அப்படின்னு நான் வேண்டிட்டு அழுதபடியாக அங்கேருந்து எழுந்திருக்கிறேன். இந்த ஆள் வந்து காசு கொடு அப்படிங்கிறான். வந்துச்சு கோவம் எனக்கு. காசு கொடா? என்ன காசு கொடு? உள்ளே போய் உட்காந்து சாமி கும்பிட்டீங்கல்ல, உங்கள்கிட்ட சாமி வந்து உள்ளே வரணுன்னா காசு கொடுக்கணும், காசை வாங்கிட்டு உள்ளே விடுன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? என்ன தைரியம் தான் நீங்கள் கோவிலில் இது மாதிரி காசை கலெக்ட் பண்ணி உள்ளே விடுவீங்க இல்லீகலா? சாமி உங்ககிட்ட வாய் திறந்து காசு கேட்டாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன். ஓ அப்படியா, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா அழுதுட்டு வேற இருக்கேன். இதில் வேற இந்த ஆள் வந்து இப்படி பேசணும், இந்த மாதிரி கத்தவும் எனக்கும் கோவம் வந்துச்சு. பதிலுக்கு கத்தி விட்டு, என்ன கோவிலா இல்லை பிஸ்னஸா இதெல்லாம் அப்படி இப்படி நல்லா கத்தி விட்டு வந்துட்டேன் நான். கோயிலை சுற்றி வந்து செம்ம ஹாப்பி. எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் நடக்க போகிறது விஷயம் வந்து எனக்கு உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பிரசாதம் போய் வாங்கி சாப்பிட்றோம், கோயிலை சுற்றி பார்க்குறோம், எல்லாம் சுற்றிலாம்